கொத்து கொத்தா முடி கொட்டுறத இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணி நல்லா முடி அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு வளர நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது போல் செய்யுங்க. உங்கள் முடி பல மடங்கு வேகமாக வளரும், முடியோட அடர்த்தியும் அதிகரிக்கும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ ஆண்கள் பெண்கள்னு எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ஐடியாங்க. நம்மள நிறைய பேருக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன ரீசன்னே தெரியாது. முடி கொட்டி கொட்டி முடியோட அடர்த்தி குறைஞ்சி போயிடும், முடியோட நீளம் குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு சின்ன வயசுலேயே தலையில் வெள்ளை முடி கூட வர ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் சமாளித்து உங்கள் முடி கொட்டுறதை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணி முடியை நல்லா அடர்த்தியாக கருகருன்னு மாற்றுறதுக்கு இந்த கிராம்பை இது போல் பயன்படுத்துங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா. பொதுவாக கிராம்பில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. நம்ம சேனல்லையே நிறைய ஐடியாஸ் கிராம்பு யூஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். குறிப்பாக பல்வலி இருந்ததுன்னா, கால் வலி, உடல் வலின்னு நம்ம உடம்புல இருக்கிற வலிகள், பல பிரச்சனைகளுக்கு இந்த கிராம்பு ஒரு நல்ல அருமருந்துங்க. இன்றைக்கி இந்த கிராம்பு யூஸ் பண்ணி நம்ம முடியை நல்லா நீளமாக அடர்த்தியாக கருகருன்னு எப்பயுமே இருக்கிறதுக்கு ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். சின்ன டீ குடிக்கிற டம்ளர்னால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றின இந்த பாத்திரத்தை அடுப்பில் வைங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ என் கையில் ஒரு 20லேருந்து 25 போல் கிராம்பு எடுத்திருக்கேன். அதை நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் போட்டுக்கலாங்க. இந்த கிராம்பு நம்ம தலை முடிக்கு நல்ல ஊட்டத்தை கொடுக்கும். இதனால் முடி உடையிறத, முடி உதிர்றதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணும். தலையில் பொடுகு, புழுவெட்டு, அரிப்புலாம் இருந்ததுன்னா முடி ஒழுங்காக வளருது. அதையும் இது கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்து நான் இது கூட சேர்த்துருக்கிறது டீ பொடி. இந்த டீ பொடியில் இருக்கிற கஃபைன் நம்ம முடிக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் மினுமினுப்பையும் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த கஃபைனால் முடியில் நேச்சுரலாகவே ஒரு பிக்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டீ பொடி போட்ட உடனே அந்த தண்ணியோட நிறம் அப்படியே மாறும். இதை நம்ம பயன்படுத்தும் போது இளநரை பிரச்சனைங்கிறதே இருக்காதுங்க. உங்கள் தலையில் வெள்ளை முடி வர்றதை ரொம்பவே தாமதப்படுத்தும். இப்போ இந்த தண்ணியை நல்லா இந்த மாதிரி கிராம்பு, டீ தூள் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். 20-25 கிராம்பு, அது கூட 1 ஸ்பூன் டீ பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தண்ணியை கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை அடுப்புலேருந்து இறக்கின பிறகு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இந்த நெல்லிக்காய் பொடியில் இருக்கிற சத்துக்கள் நம்ம முடியோட வால்யூமை அதிகரிக்கும், அதாவது முடியோட அடர்த்தி அதிகரிக்கும். முடி நமக்கு வேர்லேருந்து நல்லா வலுவாகும். நமக்கு முடி எப்பயும் கருகருன்னு நல்லா மினுமினுன்னு இருக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் பொடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த நெல்லிக்காய் பொடி, கிராம்பு, டீ பொடி சேர்த்த இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி சூடு குறைஞ்ச பிறகு நம்ம இதில் இன்னும் 2 பொருள் சேர்க்க போகிறோம். இந்த 2 பொருளில் முக்கியமான பொருள் இதுதாங்க. அது என்னன்னா கடுகு எண்ணெய், அதாவது மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த லிக்விட் கூட மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. மஸ்டர்ட் ஆயில் சேர்க்குறது நம்ம முடிக்கு ரொம்பவே நல்லது. முடியை நேச்சுரலாக உங்களுக்கு கருப்பாக வச்சுருக்கிறதுக்கும் முடியோட அடர்த்தி அதிகரிக்கும். தலையில் பொடுகு, பெயின் தொல்லைலாம் இருந்ததுன்னா கடுகு ஆயில் நல்லாவே க்யூர் பண்ணுங்க. இந்த கடுகு ஆயில் கூட நான் கடைசியாக சேர்த்துருக்கிறது தேங்காய் எண்ணெய். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக கடுகு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த லிக்விடை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். முதல் விதம், இதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பஞ்சை முக்கிக்கோங்க. நல்லா சுத்தமான ஒரு காட்டனை இந்த தண்ணியில் முக்கிட்டு இதை லேசாக பிழிஞ்சிட்டு இதில் இருக்கிற சாரை உங்கள் தலையில் ஸ்கால்ப் பகுதியில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் முடியில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. முடியோட கால்களில் படுற மாதிரி இந்த பஞ்சில் இந்த தண்ணி தொட்டு தொட்டு அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் செய்கிறது எப்படின்னா காலை நேரத்தில் செய்யணும். குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்யலாம். தொடர்ந்து இந்த லிக்விடை உங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது உங்கள் தலைமுடி நல்லா கருகருன்னு இருக்குங்க. 2 வாரத்தில் முடியோட நீளமும் அடர்த்தியும் அதிகரிக்கும். இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ண பிறகு 1 மணி நேரம் கழித்து உங்கள் தலையை வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு யூஸ் பண்ணி, அப்படி இல்லைனா சீயக்காய் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம 2வது மெத்தட் பார்க்கலாம். இந்த 2வது மெத்தடில் நான் ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த லிக்விடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பஞ்சில் தொட்டு முக்கிறதுக்கும் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால இந்த
இந்த லிக்விடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது ஈவினிங் டைமில் செய்யுங்க. அப்படி இல்லைனா தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யுங்க. பஞ்சில் செய்யும்போது நிறைய லிக்விட் வருங்க. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது லேசாக தான் படும். இந்த மாதிரி உங்கள் ஸ்கால்ப் பகுதியில் முடியை நல்லா இந்த மாதிரி விரித்து விரித்து மண்டை ஓட்டு பகுதியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ண இடத்துல லேசாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுங்க. ஃபைனலாக நல்லா உங்கள் தலை ஃபுல்லாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நல்லா இதை ஃபேன் காற்று கீழே ட்ரையாக விட்டுருங்க. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த லிக்விடை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சில்னஸ் போன பிறகு உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. வாரம் 2 முறை தொடர்ந்து செய்யும்போது சூப்பரான ரிசல்ட் தெரியுங்க. 100% ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ் ஆகும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.